சென்னை மாநில கல்லூரி, சட்டக்கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, லயோலா கல்லூரி, மதுரை தியாகராயர் கல்லூரி, தியாகராயர் பொறியியல் கல்லூரி, திருச்சி நேஷனல் கல்லூரி, ஜமால் முகமது கல்லூரி, சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி, கோவை நிர்மலா கல்லூரி, அவினாசி லிங்கம் குடும்பயியல் கல்லூரி, நெல்லை செயின்ட் சேவியர்ஸ், செயின்ட் ஜான்ஸ், மதிதா இந்து கல்லூரி, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், நாகர்கோயில் இந்து கல்லூரி, தஞ்சை கரந்தை புலவர் கல்லூரி, பேரூர் தமிழ் கல்லூரி, ராஜபாளையம் ராமசாமி ராஜா தொழில்நுட்ப கல்லூரி, விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி, திண்டுக்கல் சிடிஎன் கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் சேர்ந்த மாணவ சமுதாயம் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழுக்காக ஒன்றாக நின்று போராடிய காலம் 1965 ஜனவரி 26 முதல் மார்ச் 15, 1965 வரை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மெட்ராஸ் பாட்காஸ்ட். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அரசியல் சதுரங்கம். பேசிட்டு இருக்கிறனா உங்கள் அரசியல்வாதி அசோக். போன எபிசோட்லயே இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்லேயும் தொடர்ந்து மாணவர்களின் போராட்டம் எப்படி இந்தி திணிப்பை தமிழ்நாட்டிலிருந்து வேரோடு நீக்குச்சு, இந்திய அளவில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது 1965 ஜனவரி 25ஆம் நாள். மாணவர்களிடையே இருந்தது ஒரே அச்சம்தான். ஹிந்தி மொழி தேசிய மொழி ஆக்கப்பட்டா தமிழ் மொழி 2வது இடத்துக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சாதான் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால தங்களோட எதிர்காலமே நிர்மூலமாக ஆயிடுங்கிறது மாணவர்கள்கிட்ட இருந்த அச்சம். அந்த அச்சம் தான் காட்டு தீயா பரவி இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு மேலும் வலுவூட்டுச்சு. எப்போது எந்த ஊரில் ஊர்வலம் தொடங்க வேண்டும், எந்தெந்த பாதையில் செல்ல வேண்டும், என்ன மாதிரியான கோஷங்கள் எழுப்ப வேண்டும், என்னென்ன கட்டுப்பாடு நெறிகளை பின்பற்ற வேண்டும், காவல்துறையின் அடக்குமுறையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு அம்சத்தையும் பார்த்து செய்தனர் மாணவ சமுதாயத்தினர். பகிரங்க கூட்டங்கள் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்ட போது பல இடங்களில் ரகசிய கூட்டங்களும் நடந்தன. முதல்ல கடிதங்கள்ல அனுப்பி அங்க தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளால எழுத வச்சு மாணவர்களிடையே அதை பிரசுரமாக்கி அவங்க கிட்ட நிலைமையை புரிய வச்சு போராட்டங்கள்ல ஈடுபட வைக்கலாம்னு தான் யோசிச்சாங்க. ஆனா கடிதங்கள் போய் சேர்றதுலையும் அதை மாணவர்கள் படிச்சு அதுக்கப்புறமா போராட்டத்தில் இறங்குறதுக்கும் நிறைய நேரம் பிடிக்குங்கிறதுனால நேரடியா மாணவர்களை போய் கல்லூரியிலேயே சந்திச்சு தமிழ் உணர்வு உடையவர்களை போராட்டங்களை ஈடுபட வைக்கணும்னு மாணவர்கள் முடிவு செஞ்சாங்க. போராட்டம் தொடங்கியது. ஹிந்தி புத்தகங்களை எரித்து போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது மதுரை மாணவர்களின் விருப்பம். திடீரென்று 2 மாணவர்கள் கண்ணுக்கு எதிரே காகிதங்கள் 2 கிழித்து அதை எரிக்க ஆரம்பித்தார்கள். எரிக்கப்பட்ட காகிதங்கள் இந்திய அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவின் நகல்கள். இவர்கள் வேறு யாரும் இல்லை, பின்னாளில் சபாநாயகரான டாக்டர் காளிமுத்துவும் திரைப்பட கவிஞராக புகழ்பெற்ற காமராஜனும் தான். பிறகு அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். கைதை பற்றி கவலைப்படாமல் மாணவர்கள் போராட்டம் மீண்டும் தொடங்கியது. அவர்கள் கண்களில் சில அலங்கார வளைவுகள் தென்பட்டன. அடுத்த நாள் நடக்கவிருக்கும் குடியரசு தினத்துக்காக கட்டப்பட்ட அலங்காரங்கள் அவை அடித்து நொறுக்கப்பட்டன. பிறகு அங்கே இன்னும் வேறு சில மாணவர்கள் வந்தார்கள். அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். கலவரங்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அடுத்த நொடி அந்த பகுதியே போர்க்களமாக மாறியது. திடுதிப்பென நுழைந்த வன்முறையாளர்கள் ஊர்வலத்தில் வந்த மாணவர்களை ஆவேசத்துடன் தாக்கினார்கள். வன்முறையை தடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது காவல்துறை. அது தடியடி பிரயோகத்தில் வந்து முடிந்தது. அப்போது மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் திரு TN சேஷன் அவர்கள். மதுரை மட்டுமில்லாது கோவை, திருச்சி, மேலூர், மாயவரம், தஞ்சாவூர், சிதம்பரம், கும்பகோணம், விருதுநகர், திருநெல்வேலி, ஈரோடு, திருப்பூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்தையும் மாணவர் போராட்டம் ஆக்கிரமிக்க தொடங்கியது. அப்போதிருந்த 33,000 காவலர்கள் போதாது என்று ஆந்திரா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலிருந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவையும் போதாது என்பதால் 5,000 ராணுவ வீரர்கள் வந்தார்கள். தமிழகத்தின் பள்ளி கல்லூரி மாணவர்களை அடக்க ராணுவம் முதன்முறையாக தமிழகத்தில் நுழைந்தது அப்போதுதான். சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான கல்லூரி மாணவர்களும் களத்தில் இறங்கிவிட்டதால் ஊர்வலம் வலுவடைந்தது. கண்டன ஊர்வலம் நேராக நேப்பியர் பூங்கா நோக்கி செல்ல வேண்டும், அதன் பிறகு கலைந்துவிட வேண்டும் என்பதுதான் எடுக்கப்பட்ட முடிவு. மாணவர்களின் தலைவர் ரவிச்சந்திரன் முடிவும் அதுதான். ஆனால் நேப்பியர் பாலம் அருகில் சென்ற மாணவர்களின் ஊர்வலம் பக்கத்தில் இருக்கும் கோட்டையில் இருக்கும் முதல்வரை சந்தித்தே தீர வேண்டும் என்று கோட்டையை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது. ஆனால் முதல்வர் பக்தவத்சலம் அவர்கள் மாணவர்களை சந்திக்க நேரம் கொடுக்கவில்லை. மாணவர்கள் அதனால் ஆத்திரமடைந்தார்கள். தாங்கள் கல்லூரிகளுக்கு போக போவதில்லை என்று அங்கேயே அறிவித்தார்கள். கல்லூரிக்கு போகவிட்டால் நஷ்டம் எனக்கல்ல என்று முதலமைச்சர் கூறினார்.
நாள் 26ஆம் தேதி ஜனவரி 1965 ஹிந்தி மொழி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட வேண்டிய நாள் அன்று இன்னொரு செய்தியும் வந்தடைந்தது. கோடம்பாக்கத்தை சேர்ந்த சிவலிங்கம் என்ற இளைஞர் ஹிந்தி திணிப்பை கண்டித்து தீ குளித்து விட்டார் என்பதுதான் அந்த செய்தி. விருகம்பாக்கத்தை சேர்ந்த அரங்கநாயகம் அவர்களும் தீ குளித்து உயிரிழந்தார். இதற்கு முன் திரு அண்ணா, திரு நெடுஞ்செழியன், திரு காமராஜர், திரு ராஜாஜி ஆகியோருக்கு கடிதங்கள் எழுதி வைத்திருந்தார். அவற்றின் சாராம்சம் ஒன்றுதான், ஹிந்தி ஆதிக்கம் ஒழிக. தொடர்ந்து தற்கொலை சம்பவங்கள் தொடர்ந்தன. ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், பீலமேடு தண்டாயுதபாணி என்று தமிழுக்காக தன்னை பலி கொடுத்தவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போனது. குடியரசு தினத்தை துக்க தினமாக கொண்டாட தயாராக இருந்த திமுகவினர் முன்னெச்சரிக்கை காரணமாக கைது செய்யப்பட்டனர். திரு அண்ணா அவர்கள், திரு நெடுஞ்செழியன், திரு கருணாநிதி, திரு மதியழகன், திரு அன்பழகன் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனாலும் போராட்டம் தடைபடவில்லை. திமுகவினர் தனது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். போராட்டம் நடந்த இடங்களில் எல்லாம் திமுக பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர். திமுக காரர்களை கைது செய்துவிட்டால் மாணவர்கள் தானாக அடங்கி விடுவார்கள் என்று தமிழக அரசு போட்ட கணக்கு தவிடுபடியானது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தி தயாராகினர். அப்போது மாணவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ராஜேந்திரன் என்ற மாணவர் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார். கண்ணில் பட்ட பேருந்து ஒன்றை எரித்து பதிலடி கொடுத்தனர் மாணவர்கள். வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்களை வளைத்து கைது செய்ய தொடங்கினார்கள் காவலர்கள். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அடையாளம் காட்டும் பொறுப்பை காங்கிரஸ் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். மதுரை, திருச்சி, கோவை என்று எங்கு பார்த்தாலும் தடியடி, கண்ணீர் புகை, துப்பாக்கி சூடு, கைது நடவடிக்கை. மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள், தீக்குளிப்புகள் பற்றிய செய்திகள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியை ஆத்திரப்படுத்தின. திமுக காரர்கள் தூண்டிவிடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை திரு அண்ணா அவர்கள் முற்றிலுமாக மறுத்தார். போராட்டத்திற்கு முன்பாகவே எங்களை கைது செய்துவிட்டு நாங்கள் அவர்களை தூண்டினோம் என்று கூறுவது முற்றிலும் உண்மையல்ல என்று அறிக்கை விடுத்தார். கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அப்போதைய அமைச்சர் குல்சாரிலால் நந்தா வானொலியில் பேசினார். அரசு வேலைகளில் சேருவதற்கு முன்னால் ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேண்டுமானால் வேலையில் சேர்ந்த பிறகு ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறியது ஆத்திரமடைய செய்தது. அதன் பிறகு புகைவண்டி நிலையங்களில் இருக்கும் ஹிந்தி எழுத்துக்களை தார் கொண்டு அழிக்கத் தொடங்கினர் மாணவர்கள். திரையரங்குகளில் ஹிந்தி படங்கள் ஓடக்கூடாது என்றும் அவர்கள் போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்தனர். ஹிந்தி பேசாத மக்கள் மீது இந்தியை வலுவில் திணிப்பது நாட்டின் ஒற்றுமையை குலைத்துவிடும் என்று தன்னுடைய ஆழ்மன கவலையை வெளியிட்டார் திரு காமராஜர் அவர்கள். அவர் சொல்வதை சில காங்கிரஸ் தலைவர்களும் வழிமொழிய தொடங்கினர். முதலமைச்சர் பக்தவத்சலத்துக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. அதை அப்படியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மீது திருப்பி, காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்களுக்கு வழிகாட்டவில்லை, மொழி கொள்கையை மக்களிடம் எடுத்து செல்லவில்லை, காங்கிரஸ் கட்சியின் பேச்சாளர்களுக்கு மொழி பிரச்சனை பற்றி உரிய விளக்கங்கள் தரவில்லை என்று நீண்ட பட்டியலை வாசிக்க தொடங்கினார். முதல்வர் பக்தவத்சலின் கருத்துக்களை மூத்த அமைச்சர் மொரார்ஜி தேசாயும் முன்வைத்தார். தமிழர்கள் ஹிந்தியை கற்பதன் மூலம் இந்தியா முழுவதும் தங்கள் செல்வாக்கை அதிகரித்து கொள்ள முடியும். மதராஸில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் தமிழர்களிடம் எடுத்து சொல்லி ஹிந்தியை எதிர்க்கும் தவறை செய்யாமல் தடுத்து அவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மொரார்ஜி தேசாய் கொடுத்த யோசனை. மத்திய அரசு மசிவதாக தெரியவில்லை. மாணவர்களும் மனம் மாறுவதாக தெரியவில்லை. நிலைமையோ கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் பக்தவத்சலம் அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கல்லூரிகள் செயல்பட்டால் தானே மாணவர்கள் போராட்டம் நடத்துவார்கள், அதை பூட்டிவிட்டால் என்ன என்று யோசித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலை கல்லூரிகள், தொழிற்கல்லூரிகள், தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரிகள் அனைத்தும் 8 பிப்ரவரி 1965 வரை மூடப்படும் என்று அதிரடியாக அரசாணையை வெளியிட்டார். கல்லூரிகள் இல்லாத நாள் விடுதிகளும் பூட்டப்பட்டன. ஆகையால் மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் நேரிட்டது. அதை பயன்படுத்தி கொண்ட மாணவர்கள் தம் சொந்த கிராமங்களுக்கு சென்று அங்கே உள்ள பள்ளி மாணவர்களிடம் ஹிந்தி திணிப்பை பற்றி எடுத்து சொல்லி பள்ளி மாணவர்களும் இந்த பேர் இயக்கத்திற்கு உதவுவதற்காக அவர்களை போராட்டங்களில் ஈடுபட செய்தனர். முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று கல்லூரி மாணவர்களை சந்தித்து போராட்டத்தின் அவசியத்தை எடுத்து சொல்லி மாநில அளவிலான அமைப்பை உருவாக்குவதன் அவசியத்தை விளக்கி அவற்றை மாணவர்களிடையே சென்றடைய செய்ய வேண்டும் என்று ஒரு 4 குழு யோசித்து ஆலோசித்தது. அந்த குழுவில் ஈடுபட்டவர்கள் திரு எல் கணேசன், மதிமுகவின் அவைத் தலைவராக இருந்தவர், திரு விருதுநகர் பே சீனிவாசன், விருதுநகர் தொகுதியில் திரு காமராஜர் அவர்களை தோற்கடித்தவர், நாவலவன் மற்றும் திரு துரைமுருகன் அவர்கள். இப்பொழுதும் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறவர். தமிழகம் சுற்றுப்பயணம் செல்வது என்று முடிவாகிய பிறகு அதற்காக செலவுக்கு என்ன செய்வது என்று யோசித்திருந்த மாணவர்களுக்கு திரு எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள் தன் மனைவியின்
கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை விற்று பணம் கொடுத்தார். மாணவர்கள் தலைவர்களின் சுற்றுப்பயணம் தொடங்கியது. 3 பிப்ரவரி 1965 அன்று தமிழ்நாடு மாணவர் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு உருவாக்கப்பட்டது. கட்சி சார்புள்ள மாணவர்கள் பலர் அமைப்புக்குள் இருந்தாலும் எந்தவித கட்சி சாயமும் இல்லாத ரவிச்சந்திரன் என்பவர் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனவரி மாத இறுதியில் மாணவர்களை சந்திக்க மறுத்த முதலமைச்சர் இப்பொழுது கொஞ்சம் இறங்கி வந்து மாணவர் தலைவரை சந்திக்க அனுமதி அளித்தார். இந்த சந்திப்பு மிக கசப்பாகவே முடிந்தது. மாணவர்களை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பினார் முதல்வர் பக்தவத்சலம். அது மட்டுமில்லாது ஹிந்தி திணிப்பை எப்பொழுதும் வாபஸ் பெற முடியாது என்று பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் அறிவித்து விட்டார். போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பித்தன. தமிழ்நாட்டில் 40 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. 70 இடங்களில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள். 2000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட 5000 பேரில் 2000 பேர் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள். 25 அஞ்சல் நிலையங்கள் தாக்கப்பட்டன. 5 அஞ்சல் நிலையங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. 8 பேருந்துகள் தீக்கிரையாகின. 25 புகைவண்டி நிலையங்கள் தாக்கப்பட்டன. 10 புகைவண்டி பெட்டிகளுக்கு தீ வைக்கப்பட்டு 5 அரசு அலுவலகங்களும் ஒரு தொலைபேசி நிலையம் கொளுத்தப்பட்டன. 5 காவல் நிலையங்கள், ஒரு பஞ்சாலை, ஒரு திரையரங்கம் தீக்கிரையாக்கப்பட்டது. பிப்ரவரி 10 முதல் மார்ச் 2ஆம் நாள் வரை தமிழகத்தில் அரசு பேருந்துகள் ஓடவில்லை. ஒரு வார காலத்திற்கு சென்னையில் எந்த பேருந்தும் ஓடவில்லை. மின்சார ரயில்களும் நிறுத்தப்பட்டது. ஒரு வார காலத்துக்கு தமிழகம் அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டன. துப்பாக்கி சூட்டுக்கும் தயாராக இருங்கள் என்று முதலமைச்சர் பக்தவத்சலம் கூறியது திரு அண்ணா அவர்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியது. திட்டமிட்டபடி துப்பாக்கி சூடு நடத்தினால் அது எத்தனை அபாயகரமாக விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அண்ணாவை யோசிக்க வைத்தது. உடனடியாக மாணவர்கள் தலைவர்களான திரு எல் கணேசன், திரு நாவலன் ஆகியோரை அழைத்து பேசினார். ஒரு போராட்டத்துக்கு தேவையான அனைத்து உத்திகளையும் நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள். எனினும் தமிழுக்கு இழைக்கப்படும் அநீதி உலகறிய செய்வதில் மாணவர் போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. நேரடி நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துங்கள். இதுதான் அண்ணா மாணவர்களுக்கு கூறிய யோசனை. ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளை பலமுறை எதிர்கொண்ட அனுபவத்தின் காரணமாக தரப்பட்ட யோசனை. ஆனால் மாணவ தலைவர்கள் அதனை ஏற்கவில்லை. மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்துவது தனி மனிதர்களின் கைகளில் இல்லை, ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு தீர்மானிக்க வேண்டிய விஷயம் என்று பதில் சொல்லிவிட்டனர் திரு எல் கணேசன் மற்றும் திரு நாவலன். ஆனாலும் மாணவர்களை கைவிட அண்ணா விரும்பவில்லை. போராட்டத்தை நிறுத்திவிடுங்கள் என்று பகிரங்க அறிக்கையையும் வெளியிட்டார். இதற்காகவே காத்து கொண்டிருந்தவர் போல் களத்தில் இறங்கினார் பெரியார். திமுகவின் தூண்டுதல் காரணமாகவே மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதுதான் பெரியார் அவர்கள் வைத்த வாதம். அண்ணா அவர்களின் தலையீட்டுக்கு பிறகும் மாணவர்கள் அமைதியடையவில்லை. போராட்டம் தொடர்ந்து நடக்கத்தான் செய்தது. விளைவு பல இடங்களில் துப்பாக்கி சூடு. அதில் 25 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் அதற்கும் மேலானவர்கள் கொல்லப்பட்டனர் என்பதுதான் மாணவர்கள் கூறும் கணக்கு. ஒரு பக்கம் போராட்டம் வலுவடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மாணவர்கள் மத்தியில் நிலவிய ஒற்றுமை உணர்வுகள் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தன. யார் பெரியவர் என்பதில் போட்டி, விளம்பரம் தேடுவதில் போட்டி, பிரபலம் அடைவதிலும் போட்டி. போராளிகளை நெருங்கக்கூடாத சக்திகள் அனைத்தும் நெருக்கம் காட்ட தொடங்கின. போராட்டத்திற்கு தலைமை ஏற்ற திரு ரவிச்சந்திரன் கட்சி சார்புடையவர். ஆனால் அவர் கீழ் வேலை செய்த மற்றவர்கள் திமுகவை சார்ந்தோ அல்லது மற்ற கட்சியை சார்ந்தோ இருந்த தளபதிகள். கருத்து வேறுபாடுகள் எழத் தொடங்கியது. இருந்தும் சில மாணவ தலைவர்கள் தங்களுடைய வசீகர பேச்சு, அசர வைக்கும் ஆளுமை, நம்ப முடியாத துணிச்சல் காரணமாக பெரிய அளவில் விளம்பரம் பெற்றனர். சிலருக்கு மட்டும் பத்திரிகைகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தன. அந்த வாய்ப்பை பெறாத மாணவர் தலைவர்கள் மனதில் அதிருப்தி ரேகைகள் படரத் தொடங்கின. மாணவர் போராட்டத்திற்கு திரண்ட நிதியை நிர்வாகப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டு எழ ஆரம்பித்தது. ஒற்றுமையில் ஒரு ஓட்டை விழத் தொடங்கியது. சென்னை மாணவர்கள் எடுத்த முடிவை திருச்சி மாணவர்கள் ஏற்க தயங்கினர். கோவை மாணவர்கள் எடுக்கும் முடிவை திருச்சி மாணவர்கள் அங்கீகரிக்கவில்லை. போதாக்குறைக்கு மாணவர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு திரு அண்ணா அவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற அறிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார். திரு அண்ணா அவர்களின் அறிக்கைக்கு பின்புலமாக இருந்தது, போராட்டம் நடத்துவது என்னவோ மாணவர்கள் தான், ஆனால் காவல்துறையினர் திமுகவினரை மட்டும்தான் குறிவைத்து கைது செய்தனர். மறுபக்கம் மாணவர்கள் நடத்தும் தொடர் போராட்டங்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும், அது எதிர்காலத்தில் திமுகவை பாதிக்கும் என்பது அவர் கணிப்பு. ஆனால் மாணவ தலைவர்களோ அண்ணா சொல்கிறார் என்பதற்காக போராட்டத்தை நிறுத்த முடியாது. அவர்கள் பெரும்பாலானோர் கட்சிக்கு சார்பற்ற முறையில் செயல்பட்டவர்கள். அவர்களுக்கு தமிழும் ஹிந்தி எதிர்ப்பு மட்டும்தான் முக்கியம், திரு அண்ணாவின் வார்த்தைகள் அல்ல என்று கூறி போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. இதற்கு இடையில் மக்கள் பிரச்சனை என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமரை தாண்டி செல்வேன் என்று துணிச்சலாக திருமதி இந்திரா காந்தி போராட்டக்காரர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவாக பேசி திரும்பச் சென்றார்.
இது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியை ஆத்திரமடைய செய்தது. 22 பிப்ரவரி 1965 அன்று காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூடியது. ஆட்சி மொழி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றார் இந்திரா, பிஜு பட்நாயக், எஸ்.கே. பாட்டீல் உள்ளிட்டோர். ஆனால் திருத்தத்துக்கான தேவையே எழவில்லை என்றார் மொரார்ஜி தேசாய், ஜக்ஜீவன் ராம் போன்றோர். சிக்கல் நீடித்தது. பிறகு காங்கிரஸ் கட்சி கூட்டிய செயற்குழு செயலற்று போயிருந்த நிலையில் முதலமைச்சர்கள் நடத்திய மாநாட்டிலும் முடிவுகள் எட்டப்படவில்லை. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொய்த்து போயிருந்தன. அதிருப்திகள் சூழ்ந்த நிலையில் முதலமைச்சர் பக்தவத்சலை சந்தித்து பேசினார் மாணவ தலைவர் ரவிச்சந்திரன். ஹிந்தி பேசாத மாநிலங்களின் சம்மதம் இல்லாமல் ஆட்சி மொழி விஷயத்தில் மத்திய அரசு எவ்வித முடிவும் எடுக்காது. ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்ற நேருவின் உத்தரவாதம் காப்பாற்றப்படும். அதை நிறைவேற்ற தன்னால் ஆனதை செய்வேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார் முதலமைச்சர் பக்தவத்சலம். மாணவர்கள் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளப்படும் என்று திரு ரவிச்சந்திரன் அறிவித்திருந்தார். ஆனால் இந்த அறிவிப்பை அவருடைய தளபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு ரவிச்சந்திரனை தலைவர் பதவியிலிருந்து அகற்றிவிட்டு திரு பே. சீனிவாசன் அவர்கள் பதவிக்கு வந்தார். பிறகு மீண்டும் போராட்டங்கள் எழத் தொடங்கின. ஆனால் இந்த முறை அரசு நடக்குமுறை இன்னும் உத்வேகத்துடன் நடந்தது. கல்லூரிகளை 8 மார்ச் 1965 அன்று திறக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு வானொலியிலும் வெளியிடப்பட்டது. போராட்டத்தை விடுவித்து கல்லூரிகளுக்கு திரும்பிவிட்டனர் என்ற செய்திகள் பரவத் தொடங்கின. அவற்றை மாணவ அமைப்பினர் மறுத்தனர். பல்கலைக்கழக தேர்வு தேதிகளையும் அறிவித்தது மாநில அரசு. ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கல்வி பாதிக்கப்பட்ட சூழலில் இல்லாமல் போனால் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்று யோசிக்க ஆரம்பித்தனர் பெற்றோர்கள். இன்னொரு பக்கம் பத்திரிகைகள் மாணவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கின. எந்த பத்திரிகையெல்லாம் மாணவர் போராட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து போராட்ட நெருப்பை விசிறிவிட்டனவோ அவையெல்லாம் தடம் புரட ஆரம்பித்தன. சாதாரண விஷயங்கள் எல்லாம் ஊதி பெரிதாக்கிய ஊடகங்கள் இப்போது இரும்பு போன்ற விஷயங்களை துரும்பாக நினைத்து புறக்கணித்தன. மாணவர்களின் செயல்களை வன்முறை செய்திகளாக சித்தரிக்கும் வேலை தொடங்கியது. 14 மார்ச் 1965 அன்று அதிகாரப்பூர்வமாக திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று அறிவிக்கை வெளிவந்தது. திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கொடுத்த 4 வாக்குறுதிகள் இவைதான். ஒவ்வொரு மாநிலமும் தனது செயல்பாட்டிற்கு தொடர்ந்து தான் தேர்ந்தெடுத்த மொழியில் வட்டார மொழி அல்லது ஆங்கிலத்தில் தொடர்பான முழுமையான கட்டற்ற சுதந்திரம் கொண்டிருக்கும். இரு மாநிலங்களுக்கு இடையிலான தொடர்பாடல் ஆங்கிலத்தில் இருக்கும் அல்லது நம்பத்தக்க ஆங்கில மொழிபெயர்ப்பு உடனிருக்கும். ஹிந்தி இல்லா மாநிலங்களை மைய அரசுடன் ஆங்கிலத்தில் தொடர்பாட முழு உரிமை உண்டு. இந்நிலையில் இந்தி இல்லா மாநிலங்களின் ஒப்புதலன்றி எந்த மாற்றமும் நிகழாது. மைய அரசின் அலுவல்கள் தொடர்பாக ஆங்கிலம் தொடர்ந்து பயன்படுத்தப்படும். பின்னர் 5வதாக இந்திய குடியியல் சேவை தேர்வுகள் ஹிந்தி மட்டுமே அல்லாது ஆங்கிலத்திலும் தொடரும் என்ற உறுதிமொழியையும் வழங்கினார். போராட்டங்கள், தீக்குளிப்புகள், மரணங்கள், ஓலங்கள், மாணவர் சமுதாயத்தின் எழுச்சி என்று ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகம் பூண்ட இந்த கலவரம் 1965 உலகையே திருப்பி பார்க்க செய்தது. பிறகு மார்ச் மாதம் 14 அது ஒரு முடிவுக்கும் வந்தது. 1965 நடந்த இந்த போராட்டங்களின் தாக்கம் தமிழகத்தில் நடந்த தேர்தலில் பிரதிபலித்தது. அந்த தேர்தலில் நடந்தது என்ன, யார் ஆட்சியை பிடித்தார் என்பதை நமது அடுத்த பாட்காஸ்டில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசியல்வாதி அசோக்.